ஒரே கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், இல்லைன்னா சக்தி வேண்டாம் உனக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம மண்ணில பிறந்த பட்டுக்கோட்டை கவிஞர் சொன்னார். கடவுள் இருப்பார் என்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத இரு பேச்சு, நம்ம கஞ்சிக்கு இல்லாத மறந்தாச்சு. அது இந்த கவிஞர் தான் இங்க பட்டுக்கோட்டை மண்ணில் சொல்றாரு. இப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, நமது தந்தை பெரியாருடைய திராவிட விடுதலை கழகம் நடத்தக்கூடிய பரப்புரை பயணம், சாதியில் திருமணம், மதத்தில் பாப்பரியம், வாழ்வியல் மூட நம்பிக்கை, தடை அதை உடை என்று சொல்லி அந்த பயணத்தை தற்போது 6ஆம் தேதி பேராவளியில் துவங்கி இப்போ திருச்சி வழியா காரக்குடிய போற மாதிரி அந்த பயணத்தை அந்த தோழர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. அப்படி நடத்திக்கிட்டு அந்த பரப்புரைக்கு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வருக என்று சொல்லி மனமாற வாழ்த்தி அவர்களை வழி அனுப்புவதற்காக தற்போது இந்த மண்ணில் இருந்து நம்ம தோழர்களோடு நின்று நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். ஏன் என்றால் சாதி என்பது, சாதிக்குள் திருமணம் நடந்தால் என்னன்னா, இப்ப தமிழ்நாடுகளில், அதாவது நம்ம உலக நாடுகளிலே 40% ஊனம் இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஏன் என்றால் சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாதம் முடிச்சவர்களாக இருப்பான், கண்ணு தெரியாம இருப்பான், குருட இருப்பான், எங்க பதம் நோயினுடைய இல்லாத எவருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த சாதிக்குள்ள திருமணத்தை, சாதிக்குள்ள அந்த திருமணத்தை நடத்துகிறது தான். இதுக்கு யாரு காரணம்? அவங்க சாதியை உருவாக்குனது. அந்த ஒரு கட்டத்துல நம்ம அப்படியே தோழர்கள் சொல்ல வேண்டியிருக்கு. பாப்பனியம், அவன் மதத்தில் பாப்பனியம். பாப்பனியம் என்றால் என்ன அப்படின்னா, அந்த ஆரியனுடைய கூட்டம், அதாவது ஐயனுடைய வரலாறுல பூநூல் போட்டவன் நம்மளை பிரிப்பதற்காக பண்ணப்பட்ட சூழ்ச்சி தான். அந்த சூழ்ச்சியில நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு, ஏன்னா தோழர்கள் பேச வேண்டியிருக்கிறதால வாழ்வில் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது என்ன? இந்த சமுதாயத்துல எதை பார்த்தாலும் மூட நம்பிக்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள், ஒரு பூனை ரோட்ல போனா இன்னைக்கு சவனம் பார்க்கலாம், ஒரு விதவை பொண்ணு ரோட்ல போனா சவனம் பார்க்கலாம், பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு கிளவியா போனா அதை சவனம் பார்க்கலாம். நடந்துட்டு கிராமம் இல்ல, மந்தர கார் மதிமுக்கார் அப்படின்னு சொன்னா, மந்தர என்பது கார், சூழல் சாம்பிராணி பத்தி, மதிமுக்கால் என்றால் மிகப்பெரிய அறிவு. அந்த அறிவை தீட்டி இன்னைக்கு நம்மளை சூழ்ச்சி செய்து அந்த மூட நம்பிக்கைகளை முழுங்க வச்சிருக்கான். அப்படி மூட நம்பிக்கைகளை முழுக்க அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு எப்படி அதை எடுத்துக்கிறது, அதை யார் சொல்லி கொடுத்தா நம்ம கேட்கணும் அப்படின்னா, அதுக்குதான் தந்தை பெரியாரு அந்த விஷயத்துலதான் உள்ள போட்டு நமக்கெல்லாம் மிகப்பெரிய அறிவுரை வழங்கின தந்தை பெரியாருடைய இந்த பயணம். காரணம் என்னன்னா, அந்த வேட்டையை பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு புத்தகம், தந்தை பெரியாருடைய புத்தகம், அம்பேத்கருடைய புத்தகம். தந்தை ஒரு குடும்பத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தந்தை ஒரு புத்தகத்தை ஒரு நாளைக்கு, தந்தை பெரியாருடைய புத்தகத்தை வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய என்னைக்கு ஒரு நல்ல எண்ணம் வருதோ அன்னைக்குதான் இந்த நாட்டில் மூட நம்பிக்கை ஒழியும் என்பதை சொல்லி, சாதி ஒளி என்பதை சொல்லி நீங்க வருகை தந்திருந்த அனைத்து என்னுடைய தோழர்களுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களுக்கும், என்னோட வருகை தந்திருக்கக்கூடிய மருகுமார் அவர்களுக்கும் நான் வாழ்ந்த நன்றி சொல்லி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஜாதி திருமணம் என்ற தலைப்பில்